ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனை பாருங்க. திருக்க மீன், அப்புறம் கனவா. இந்த கனவாயிலே பெரிய கதை இருக்குது. கனவா, அப்புறம் ஊளி, சாலை, நண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கனவா வந்து திருக்க வந்து ரொம்ப சத்தானது பாருங்க, குறுக்கு வலிக்கு நல்லா கேட்கும். இந்த கனவா வந்து என்னன்னா, இவங்க சாப்பிட்றது, இவங்களை யாரும் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. ஏன்னா இதில் ஒரு கருப்பு மை இருக்கும், கருப்பு மை. இந்த மைய அந்த மீன் சாப்பிடும் போது அதை பசக்குன்னு ஒரு சீத்து விட்டுட்டு போயிடும். ஊசியிலேருந்து மருந்தை வெளியில் விடுற மணிக்கு அப்படி விட்டுட்டு போனோடனே அது கண்ணு தெரியாது அதுக்கு. இதை தப்பிச்சு ஓடியே வந்துடும் அந்த கனவா. இந்த கனவாவில் என்ன ஒரு நல்ல சத்துன்னா, நீர் சில குழந்தைங்க பெட்லேயே ஒழுக்கு போயிடுவாங்க. ரொம்ப பரவாயில்லாத வயசு உள்ள பிள்ளைங்கள்லாம், கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் தாண்டுற பிள்ளைங்கெல்லாம் அந்த பெட்டில் ஒழுக்கு போயிடுவாங்க. இந்த கனவா மீனை அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா அந்த பெட்டில் ஒழுக்கு போகிற இது இருக்காது அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு நீர் அடக்கும் சக்தி இதில் கிடைக்கும். அவ்வளோ இதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது, இதில் அவ்வளோக்குள்ளே இருக்குது. ஆனால் இது வந்து இந்த கனவா மட்டும் என்ன தெரியுமா பண்ணும், இதாக இருக்குல்ல, அடுத்த மீன் அப்படியே போனவன்னா இதை இந்த இருக்குல்ல, இந்த புள்ளியா இதை வச்சு அப்படி ஒட்டி அப்படி இழுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. இது அப்படிக்குள்ளே இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். எனக்கு இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்ல தெரில. சரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் வேறு மீனை எடுத்து காமிக்க. பாய்.